ஹாய் ஹாய் ஆல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ மை நேம் இஸ் பராத். ஐம் ஃப்ரம் சென்னை. ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் யூடியூப் கண்டென்ட். காலேஜ் முடிச்சுட்டு 6 months சென்னையில் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ டியூ டு சம் சர்க்கம்ஸ்டான்சஸ் அந்த ஜாபை விட்டுற மாதிரி ஒரு நிலமை. அதுக்கப்புறம் 8 months அன்எம்ப்ளாய்மெண்ட். கோர்ஸ் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஜாப் கிடைக்கிறதுலாம் கஷ்டங்கிறத நானும் ஃபேஸ் பண்ணேன். அது ஒரு தனி ஸ்டோரி நான் ஷேர் பண்ணுறேன் என்ன நடந்துச்சுன்ட்டு. இங்கே அப்புறம் 8 months அன்எம்ப்ளாய்மெண்ட். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஹைதராபாத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாப் கிடச்சி ஹைதராபாத் 1.5 years மேலே ஆகுது. இங்கே வந்துட்டு இங்கே பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. வந்துட்டு இங்கே என்ன நான் பண்ணிகிட்டு இருந்தேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ண போகிறேங்கிறத ஐ வுட் லைக் டு ஷேர் திஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் என்ன லேர்னிங், என்ன எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்ன இங்கே கற்றுக்கிட்டேன், என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம், என்ன சேலஞ்சஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன். ஒரு சிட்டியில் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம், இட்ஸ் நியூ சாப்டரில் பேசிக்காக. அந்த மாதிரி இதெல்லாம் மைட் பி சம் பீப்புளுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். பெருசாலாம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கெயின் பண்ணிடல பெருசாக ஷேர் பண்ணுறதுக்கு. பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்னெல்லாம் பார்த்தேன், என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்கிறது இங்கே நான் ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ லெட்ஸ் ஸ்டே கனெக்டட். அண்ட் கம்மிங் வீடியோஸில் பெட்டராக ஒரு நாலேஜ் ஷேரிங்கோ ஏர்ன் பண்ணியிருக்கேங்கிறத எதெல்லாம் தேருமோ அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். எதெல்லாம் எனக்கு தெரியாதோ பட் ஐம் லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்கேன். ஸோ நான் இங்கே லேர்ன் பண்ணிவிட்டு அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு டிஸ்கஷனாக வச்சுக்கலாம். நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணுங்கள். ஐ வுட் லைக் டு நோ யுவர் ஐடியாஸ், யுவர் தாட்ஸ், யுவர் கமெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக படிப்பேன். இந்த பிளாட்ஃபார்ம், இந்த யூடியூப்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணலாம், நான் பெருசாலாம் பிளான்லாம் பண்ணிலாம் எதுவும் பெருசாக பண்ணல. சடனாக நம்ம டேரக்டர் வெற்றிமாறன் சொல்லியிருப்பார்ல, இந்த மாதிரி வாரணமாயிரம் பார்த்துட்டு தேட்டர் வாசலில் அன்றைக்கி தான் கடைசியாக சிகரெட் அன்றைக்கி கீழே பட்டது. அதுக்கப்புறம் நான் எடுக்கலான்ட்டு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்ட் இருக்கணும். அந்த மாதிரி அவருக்கு அந்த ஸ்டார்ட் இந்த வாரணமாயிரம் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்குங்க. அது ஒரு பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பார். அந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காரணம் வாரணமாயிரம் தான். நேற்று நைட் தான் அந்த படம் பார்த்தேன். படம் பாதி தான் பார்த்தேன், அதுக்கே பெருசாக இவ்வளோ பெரிய இம்பேக்ட் யூடியூபர் ஆகிடுச்சு அந்த படம். ஸோ ஜஸ்ட் கிடிங் அபவுட் இட். அந்த மாதிரி பிளான்லாம் பண்ணல. ஜஸ்ட் இன்னைக்கு காலை எழுந்திரிச்சேன், யூடியூப் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நானே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன். ஸ்கிரிப்ட் ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ நான் டேரெக்டாக எடுக்கும்போது நிறைய இந்த ப்ளூ பஸ் மாதிரி தான் வருது. நம்மளுக்கு நல்லா பேச முடியல. ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பேசும்போது நமக்கு என்ன நெக்ஸ்ட் தெரியுது, என்னால் பேச முடியுது. இப்போ கூட நான் பெருசெல்லாம் அவ்வளோ கிளியராக பேசிட்டு பண்ண தெரியல, நான் ஸ்டக் ஆகிருப்பேன். பட் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்குங்கிறது. ஸோ உங்களுக்கு புரியும். ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுக்கிறேன்னா எப்படி நம்ம என்ன யோசிப்போன்ட்டு. எனக்கு யூடியூபர் ஆகணுங்கிறதுக்கு ஒரு ரோட் மேப் நிறைய இருக்குது ஆன்லைனில். நான் எதுவுமே பார்க்கல நான் அது வரைக்கும். ஏன்னா யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் கன்சியூம் பண்ணுற இடத்துல தான் இருந்தேன் தவிர க்ரியேட் பண்ணுற அந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இப்போது அந்த ஐடியா வந்திருக்கு. அதனால் நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நான் என்ன கற்றுக்கிறேன், நான் எப்படிலாம் கண்டென்ட்டை என்னால் க்ரியேட் பண்ண முடியுதுன்னு பார்க்குறேன். அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பேசுகிற ஒரு 5 நிமிஷமோ 4 நிமிஷமோ அட்லீஸ்ட் ஒரு சம் லேர்னிங் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். லேர்னிங் இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன்னா அதில் ஒரு இன்சைட்ஸ் கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் மை வீடியோஸ் அண்ட் ஆல். வில் மீட் சூன் இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இப்போது ஒரு க்ளோஸர் கொடுக்கணும்ல. சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சீக்கிரமே பார்க்கலாம். டில் தென் பாய் டாட்டா.